ஐயா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். என்னோட பேரு தங்கலட்சுமி சுப்பிரமணியம் ஐயா. நான் இங்க பனுமல் புத்தக நிலையத்துல இருக்கேன். ஸோ உங்களை பத்தின ஒரு அறிமுகத்தை நீங்க கொடுங்க. என் பேர் முருகேசன். நான் அரசு கலைக்கல்லூரி ஆத்தூர்ல தமிழ் துறை தலைவராக பணியாற்றிட்டு இருக்கேன். ஓகே. இந்த புத்தகம் என்பது நம்முடைய மனித வாழ்வில் ஒரு முக்கியமான உயிர் மூச்சுக்கு இணையான ஒரு பங்கு வகிக்கிறது. அதனுடைய அருமையை உணர்ந்தவன் பள்ளியில் படிக்கிற காலத்திலிருந்தே 18வது புத்தக கண்காட்சி நடக்கிற நாளிலிருந்து அதிலிருந்து நான் இன்று வரை தொடர்ச்சியாக சென்னை புத்தக காட்சிக்கும் மற்ற இடங்களில் நடக்கிற புத்தக காட்சிகளுக்கும் சென்று புத்தகங்களை எல்லாம் வாங்கி ஒரு 4500 புத்தகங்களை கொண்ட ஒரு விரிவான நூலகம் என்னுடைய வீட்டில் தனி அறையில் அமைத்திருக்கிறேன். அப்பா ரொம்ப சிறப்பு. இல்லை, இதை நான் எதிர்பார்க்கல. நீங்க பேராசிரியர்னு உங்க அறிமுகத்தை சொன்னீங்க. இப்போ நீங்க உங்க வீட்லயே ஒரு லைப்ரரி நீங்க வச்சிருக்கீங்க? ஆமாம், ஒரு நூலகம் இருக்கிறது. அதில் நம்ம எந்த மாதிரியான புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும் என்ற புரிதலின் அடிப்படையில் தொகுத்து கால ஓட்டத்திற்கு ஏற்ப வாழ்வியல் தெளிவுக்கு ஏற்ப நாம் சமூகவியல் ரீதியாக அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு அடைய வேண்டிய படைப்புகள், அப்புறம் ஆராய்ச்சி கட்டுரைகள், இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் தொகுத்து வைத்து. சிறப்புங்க ஐயா, சிறப்பு. இப்போ நீங்க இங்க 49வது சென்னை புத்தக கண்காட்சி சென்னைக்கு வந்திருக்கீங்க. ஸோ இப்போ அடுத்து ஒரு 9 நாட்கள் வரவிருக்குங்க ஐயா. 9 நாட்கள்ல வர மக்களுக்கும் வாசகர்கள் மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. போன வாரங்கள்ல இருந்து ஒரு சனிக்கிழமையிலேருந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு புத்தகங்களை படிக்கிறது சம்பந்தமா நீங்க என்னென்ன புத்தகங்களை நீங்க சொல்றீங்க? கண்டிப்பாக இந்த மாணவ சமுதாயம் இப்போது படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இடையிலே ஒரு 5-10 ஆண்டு காலம் ஒரு பெரிய தொய்வு இருந்தது போன்ற ஒரு தோற்றம் இருந்தது. அதை தகர்த்தெறிந்து இப்போது இளைஞர் பட்டாளம் படிக்கவும் சிந்திக்கவும் செயல்படவும் ஆரம்பித்திருப்பது ஒரு நாமெல்லாம் தலைநிமிர வேண்டிய ஒரு பண்பாக உருவாகியுள்ளது. இந்த சமுதாயம் தனக்கான சவால் என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு பின்னடைவு போக்குகள் எல்லாம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தனிப்பட்ட உளவியல் மேன்மை அடிப்படையில் அதையெல்லாம் எதிர்த்து இவர்கள் முன்னே வர வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்கள் படிப்பதற்கு ஏராளமான புத்தகங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. பொதுவாக நம்முடைய வாழ்வில் நாம் முன்னேற்றம் என்றாலே அது பொருளாதாரம் சார்ந்த பணி சார்ந்த ஒன்று என்று புரிந்து கொள்ளக்கூடாது. முதலில் நாம் நம்முடைய பண்பு நலன்களை முறைப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நம்முடைய மன ஆற்றலை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் மனிதர்களிடம் எப்படி உறவு கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஒரு புரிதல் அவசியமாகிறது. இதையெல்லாம் உணர்த்துகிற ஏராளமான புத்தகங்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. நான் இன்று காலையில் படித்து முடித்த ஒரு புத்தகத்தை இன்றுதான் படித்தேன் என்பதற்காக அல்ல, அது அவசியம் நாம் எல்லாம் படிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். சர்ஜன் யாதவ் என்பவர் எழுதி தமிழிலே நாகலட்சுமி சண்முகம் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற இலக்கு IAS என்ற ஒரு புத்தகம் சென்ற 2025 வெளிவந்தது. இந்த புத்தகம் இது மாதிரியான புத்தகங்கள் நிறைய இருக்குது. அதாவது எப்படி வாழ்க்கையில படிப்படியாக கடினப்பட்டு படித்து IAS ஆனார்கள் என்பதை பற்றி ஏராளமான புத்தகங்கள் இருக்குது. ஆனால் இந்த புத்தகம் அதில் தனித்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் ரொம்பவும் எளிமையான இடத்துல இருக்கக்கூடிய, ரொம்பவும் பொருளாதார ரீதியாக, வாழ்வியல் பின்புலம் ரீதியாக அல்லது வேறு சமூக அடிப்படையில், இப்போ குறிப்பாக பெண்களுக்கு வாய்ப்புகள் குறைவு அல்லது மறுக்கப்படுகிறது என்று சொல்லுகிறோம், அந்த பின்னணியிலிருந்து பல்வேறு பின்னணியிலிருந்து IAS ஆக உயர்ந்தவர்கள் எப்படி தங்களை அதற்கு தியாகித்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு ஒரு இது ஒரு நூல். இது IAS ஆகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இல்லை, வாழ்க்கையில ஒரு நல்ல பண்புகளை நாம் அதை நாம் கவனப்படுத்தி கொள்ள வேண்டும், அதை வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்ற புரிதல் உள்ளவர்கள்லாம் இதை படிக்கலாம். சமூக அக்கறை உள்ளவர்கள் படிக்க வேண்டிய இன்னொரு நூலை நான் அறிமுகம் செய்கிறேன். அது பெண்களை உயர்த்துவோம் சமுதாயத்தை உயர்த்துவோம் என்ற மெலிண்டா கேட்ஸுடைய புத்தகம். மெலிண்டா கேட்ஸ் பில்கேட்ஸ் அவர்களுடைய இணையர். பில்கேட்ஸை பற்றி ஏராளமான கருத்துக்கள் உண்டு. அவர் ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தாலும் கூட அவர் மீது ஒரு பெரிய மதிப்பெல்லாம் கிடையாது இதுவரை நான் அறிந்த வகையில். ஆனால் இந்த புத்தகத்தை படித்த பிறகு ஒரு உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரரின் இணையராக இருந்த மெலிண்டா கேட்ஸ் உலகத்தின் அடித்தள மக்கள் அதாவது இவரை விட எளிய நிலையில் யாரும் இல்லை என்று சொல்லுகிற அளவிலான மக்களிடம் சென்று பழகி தன்னுடைய அனுபவங்களை ஒரு புத்தகமாக தொகுத்திருக்கிறார். அந்த புத்தகத்துல எப்படி ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கு, ஒரு சமூக போக்கை
தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான நேரடியான அனுபவபூர்வமான எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. இப்போ நிறைய விழிப்புணர்வு வேலைகள்லாம் செய்கிறோம், ஆனால் அதில் பலன் கிடைக்கலன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையாகவே ஒரு வெற்றியை சாதிப்பது எப்படி, ஒரு ஒரு சமூக சீர்கேட்டை சரி செய்து எப்படி அதை சமன் செய்வது என்பதற்கான வழிகாட்டல்கள் இந்த நூலில் இருக்கின்றன. கண்டிப்பா சார். ஒரு மாணவர்களுக்கான ஒரு சிறந்த புத்தகத்தை சொல்லியிருக்கீங்க. அது ஒரு சமுதாயத்துல ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா உட்கார போற மாணவர்கள் வருங்காலத்துல அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு புத்தகத்தையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அது இல்லாம மக்களுக்கு ஒரு மனிதன் ஒரு படிக்கக்கூடிய ஒரு புத்தகமா அவருடைய வாழ்வியல் சம்பந்தமா நீங்க ஒரு புத்தகத்தையும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். எழுத்தாளர்கள் அவங்களதுல அவருடைய எழுத்துக்கள் உங்களுக்கு பிடிச்ச எழுத்துக்கள் அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க எழுத்தாளர்கள்? கண்டிப்பா நம்ம இந்த கேள்விக்கு ஒற்றை பதில் நியாயமானதா இருக்காது. கண்டிப்பா. ஆனால் நான் ஆதவன் சென்னையோட எழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா அதுக்கு காரணம், ஒரு சின்ன தீப்பொறியை ஒரு காட்டு தீயாக மாற்றுவது எப்படி என்பதை அவருடைய படைப்பிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அவர் எழுதுவது ஒரு சிறு கதை தான், ஆனால் அந்த கதையில் ஒரு சின்ன ஒரு புள்ளியில் ஆரம்பித்து அது உலகளாவிய விஷயமாக அந்த அவர் எடுத்துக்கொள்ளுகிற விஷயத்தை சொல்லுகிற பாங்கு அது மிகவும் எனக்கு பிடித்திருக்கிறது. அதனால இந்த இடத்துல இது அரை மணி நேரம் கழிச்சு கேட்டீங்கன்னா நான் வேற எழுத்தாளரை சொல்ல நேரம். அதனால அவரை அதற்காக நான் அவரை நேசிக்கிறேன். நானும் படிச்சிருக்கேன். ஆதவன் தீட்சண்யா தோழரோட புத்தகங்களை நானும் படிச்சிருக்கேன். சின்னதா தான் இருக்கும். நான் அவருடைய பெரிய புத்தகங்களை நான் இன்னும் படிக்கல. சின்ன சின்ன புத்தகங்கள் மட்டும் படிச்சிருக்கேன். ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு தீப்பொறியா தான் இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நீங்க உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்கு ஒரு இந்த இன்டர்வியூ நீங்க கொடுத்துருக்கீங்க. பேராசிரியர் பள்ளியில இருந்து நீங்க இதை பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நீங்க நம்ம பணுவல் இதை நான் பார்த்தேன் ஏற்கனவே. நான் வருடந்தோறும் பார்ப்பேன். பணுவல்ல இருந்து கண்டிப்பா சில புத்தகங்களை வாங்குவேன். இந்த முறையும் பார்த்தேன். பல்வேறு நூல்கள் எல்லாம் தொகுத்து வச்சிருக்கீங்க. நீங்க உங்களுடைய வெளியீட்டு பணிக்காகவும் உங்களுடைய இந்த நூலை மக்களிடம் கொண்டு சேர்க்கிற பணிக்காகவும் என்னுடைய நன்றி. நன்றி சார். நன்றி. வணக்கம்.